பாபர் மசூதி இடிப்பு என்ன? ஒரு மசூதியின் இடிப்பு மட்டும்தானா? தேசத்தின் அமைதியை இடித்திருக்கிறீர்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமையை நீங்கள் இடித்திருக்கிறீர்கள். தேசத்தின் ஒருமைப்பாடை இடித்து நீங்கள் சிதைத்திருக்கிறீர்கள். நானும் என் தம்பி அன்சாரியும் பேசும்போது கூட நான் சொன்னேன், இடித்தவனை விட இடிக்க எவன் அனுமதித்தானோ அவனே மிகப்பெரிய அயோக்கியன். என்னை கொலை செய்கிறான் ஒருவன், நெஞ்சுக்கு நேரே குத்த வருகிறான் ஒருவன், அவனுக்கு வசதியாக என் கைகளையும் கால்களையும் இறுக பிடித்துக் கொண்டவன் எவனோ அவனே முதல் குற்றவாளி. இந்த மன்னிக்க முடியாத துரோகத்தை, குற்றத்தை செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதை என் அருமை தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இடிக்க போறான்னு தெரியுது, எதற்கு இவ்வளவு லட்சம் ராணுவம், எதற்கு இத்தனை ஆயிரம் காவல்துறை? 1/2 கிலோமீட்டர் சுற்றளவுல ராணுவத்தை நிறுத்தி தடுத்திருக்க முடியுமா? முடியாத? முடியும். நோக்கம் உனக்கு அது அல்ல. டிசம்பர் 6 இந்த தேசத்தில் ஒரு கருப்பு தினமாக மாறி நிற்பதற்கு காரணம், பொறுப்பு காங்கிரஸ் கட்சியை ஏற்கணும். உளவு பாக்குறீங்களா? எல்லாத்தையும் அங்கிருந்து வரப்போறான், இங்கிருந்து கொல்ல போறான், இவனை காக்க போறான், பாபர் மசூதியை இடிக்க போறான்னு உளவு பார்க்காம என்ன பண்ண? நீ எந்த கடையிலடா புரட்டா தின்னுட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? எந்த கடையில போய் புரட்டாவும் பாயாவும் பிச்சு தின்னுட்டு இருந்த? நீ எவ்வளவு ஒரு கேவலமான செயல். எங்க ஊர்ல தானே, என் தம்பிக்கு தெரியும் அன்சாரிக்க, எங்க ஊர்ல தான் ராமர் பாதம் ராமேஸ்வரத்துல ஒரு கால் தான் இருக்கு. இங்கடா அந்த ஒரு கால்னு கேட்டேன், இந்த ஒரு காலை வச்சு அங்க ஒரு காலை வச்சுட்டாருன்னா ஒண்ணும் கேட்கல. இது இங்க ஒரு காலை வச்சுட்டு இன்னொரு காலத்துக்கு லங்கையில வச்சுட்டவருக்கு இடையில எதுக்கடா பாலம் பல்லாங்குழி விளையாடாவான்னு கேட்டு வைரமுத்து அவர்கள் கேட்டது போல, ராமர் கடவுளா மனிதனா? ஒரு கவிதை எழுதினார் மசூதி இடிக்கப்பட்ட போது. ராமன் மனிதன் என்றால் கற்பத்தில் தரித்தவன் கடவுளாகான், கற்பத்தில் தரித்தவன் கடவுளாக முடியாது. ராமன் கடவுள் என்றால் அவன் பிறப்பும் இல்லாதவன் இறப்பும் இல்லாதவன். பிறகுக்கு அவன் பிறந்த இடத்தை அயோத்தியில தேடுறாங்க. அதுதான் அறிவார்ந்த கேள்வி, அறிவார்ந்த கேள்வி. இதை எப்படி ஏற்க முடியும்? இதை என் தம்பி அன்சாரி கிட்ட சொன்ன, நம்ம தெரு தெருவா பேசணும். இது குறித்த ஒரு புரிதலை நம்ம உண்டாக்கணும். இது மதங்களுக்குள்ளான பிரச்சனையே அல்ல. இந்த தேசத்தின் நீதிக்கு ஏற்பட்ட அநீதி, அதை மக்கள்கிட்ட சொல்லணும்.